மீனா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்கிறது இன்றைக்கெலாம் தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் செந்திலும் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. மீனாவுக்காக பண்ணணும், மீனாவுக்காக யோசிக்கணும்னு அவர் என்ன தான் பேசினாலும் அடிப்படையாகவே மீனாவுக்கு இந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடறதா நல்லது. கையில் காசு இருக்குது, ஜாமானை வாங்கி போட முடியும், எல்லாமே நமக்குன்னு வந்து சுயமாக பண்ணிக்க முடியும். நம்ம கிளம்பி போயிடலாம். இங்கே இருந்தால் வந்து எல்லா விஷயத்துக்கும் அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்குது, எதிர்த்து கேட்க வேண்டியது இருக்குது, அடிமையாகவே வாழ்ந்துட்டோம். திருப்பி நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுங்கிறது அவரோட மனநிலையாக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மீனாவை வந்து சமாளிச்சிடலாம், மீனாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மீனாவுக்கு நாளாக இவர் பண்ணுற விஷயங்கள் மேலே வெறுப்பு அதிகமாகுது. இவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுறது, மீனாவோட அம்மா அப்பா கிட்ட போய் அவர் பேசுறதாகட்டும், இங்கே வந்து அவர் பேசின விதம், ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு திமிரா பேசின விதமாகட்டும், சண்டை போடுற மாதிரி பேசினதாகட்டும், கோமதி வந்து ட்ராமா பண்ணுறீங்க, சீன் போடுறீங்கன்னு சொல்லி அவங்கள காயப்படுத்தினதாகட்டும். இப்போ கோமதி பேசுகிறதே இல்லை தான் பையன்ட்ட, மீனாட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அங்கே போகும்பொழுது இவர் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே பெருசாக தெரிய போகுது. இந்த வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து என்னத்தை பண்ணி கிழிச்சனிங்கிற மாதிரி வந்து கோவப்பட போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளார நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வர. இந்த ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து நான் சமைக்கல, நீங்கள் வேணால் அங்கே வந்து சாப்பிட்ருங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வரேன். நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் அங்கே போகிறேன், எப்பயாச்சும் ஒரு தடவை போனால் போதாதான்னு தோணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டாக்கள் பிரச்சனைகள் வந்து இவங்களுக்குள்ளார வந்து பர்சனலாக இஷ்யூஸ் வரதை தாண்டி பெருசாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குமா? இப்போ இவருக்கே வந்து செந்திலுக்கு வந்து வேலையில் ஒரு பிரச்சனை வர மாதிரியோ, இல்லை இன்னமும் வர சம்பளம் எல்லாமே அவர் கையிலேருந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகிறது, கையில் காசு இல்லை, ஒரு அந்த மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அடுத்து வரப்போதாங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பழனிவேல் கண்டிப்பாக இப்படியே போச்சு இந்த தங்கமயிலோட அப்பா பண்ணுற வேலைகளில் திருப்பி அவர் சம்பவம் செஞ்சாருன்னா இதை வச்சே முடிவு பண்ணி அவங்க அண்ணன்கள்கிட்ட பேசி எதிர்த்தாப்புலேயே இவர் தனியாக கடையை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழனிவேல் ஸ்டோர்ஸை. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இவ்வளோ விஷயத்துக்கும் இடையில பழனிவேலே இந்த கடையை விட்டு போகிற அளவுக்கு வந்து தங்கமயில் அப்பாவும் காரணமானாங்கன்னா அப்போவாச்சும் சரவணன் உண்மையை சொல்லுவாரா? இன்னமும் மற்ற உண்மைகளும் வெளில தெரிய வருமா? இல்லை அதை வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டே தான் இருக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.